சென்ட்ரல் இருக்கிற பாஜக அரசு பல விஷயங்கள்ல பல மாநிலங்கள்ல அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். முதல் விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா ரவீந்திர பவந்த் டே அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவோட கச்சிரோலி மாவட்டத்துல சந்திராபூர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு பெண் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரம் தற்போதைக்கு வைரலா போயிருக்குங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க புகாரை ஏத்துக்க மறுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அங்க ஆளும் கட்சியா இருக்கிறது பாஜக. அவர் என்ன பண்ணாருன்னா நேரா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு, எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு, என்ன ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாக்கள்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே வில்லன்கள் இப்படி மயங்கி விழுற மாதிரி அவர் மயங்கி விழுத்தார் போல. இப்போதைக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பஸ்ஸில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுதான் இப்போதைக்கு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாஜக அடி வாங்குற இடம் சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி. அங்க ஆல்ரெடி ஆளும் கட்சியா இருக்கிறது காங்கிரஸ், கவர்னரா இருக்கிறவங்க பாஜக சப்போர்ட்டிவா இருக்கிற கிரண்பேடி அவர்கள். சமீபத்தில் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு 3 எம்எல்ஏக்களை நியமிக்கிற அதிகாரம் இருக்கு. யூஸ்வலா ஆளும் கட்சி யார சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள ஆளுநரும் சப்போர்ட் பண்ணி 3 எம்எல்ஏக்களை நியமிப்பாங்க. ஆனா இப்போ ஆளும் கட்சி சிபாரிசே இல்லாம தானா ஒரு 3 பாஜக நிர்வாகிகளுக்கு எம்எல்ஏ போஸ்ட கவர்னர் வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை நாங்க எதிர்க்கிறோம், கடுமையா எதிர்க்கிறோம். இதனால ஒரு நாள் முழுசும் முழு கடையடைப்பு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில அறிவிப்பு வெளியாகி இருக்கு சார். இதுல விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மாணவர் கூட்டமைப்பு, லோக் ஜன்சக்தி, திராவிடர் கழகம், தமிழர் தேசிய இயக்கம், கம்யூனிஸ்ட், மீனவர் விடுதலை வேங்கைகள், இந்திய குடியரசு கட்சி எல்லாருமே கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க டெல்லிக்கு போய் இருக்கிற எல்லா கட்சிகளோட தலைவர்களையும் சந்திச்சு மத்திய பாஜக எங்களோட ஆட்சியில தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட் நாங்க வைக்க தான் போறோம். பார்லிமெண்ட் முன்னாடி போராட்டம் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 எம்எல்ஏக்கள் நியமனத்தையும் ரத்து செய்யணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிருக்காருங்க. இந்த ஒரு கேஸோட விசாரணை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல எம்எல்ஏ நியமனத்துக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கிற வகையில அவசர அவசரமா அவங்கள பதவி ஏத்துக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கணும் அப்படின்னா சபாநாயகர் வேணும் இல்லையா? சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா கெசட்ல பேர் இருந்தாதாங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும்னு சொல்லிட்டார். உடனே அவசர அவசரமா அரசு கெசட்ல பெயர் வெளியிடப்பட்டுச்சு. அப்பயும் சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, வேற ஒரு காரணத்தை சொல்லி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு ஆளுங்கட்சிக்காரரு. ஆனா கவர்னர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரண்பேடி அவர்கள் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் உங்களுக்கு பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி 3 பேர்த்தையும் அன்னைக்கு ராத்திரியே அவங்க வீட்டுல பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. தமிழகத்துல ஒரு அரசு நடுராத்திரியில பதவி ஏத்துக்கிட்டாங்களே அந்த மாதிரி. இதுக்கு மேல புதுச்சேரியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.